ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன சமையல்னா நல்லா சூடான சேமியா உப்புமா செஞ்சுருக்கேன். அதுவும் ராகி சேமியா உப்புமாவுக்கு நல்லா சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி பண்ணியிருக்கேன். பழைய கஞ்சி வச்சுருக்கேன். மதிய லஞ்சுக்கு சூடான சாதத்துக்கு வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு. பொரியல் பாகற்காயை வறுவல் பண்ணியிருக்கேன். இந்த வத்த குழம்புக்கு வறுவல் இல்லைன்னா இந்த வத்தல் இது மாதிரி சாப்பிடும்போது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் பாவக்காய் இருந்ததால் அதை வறுவல் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதான் எங்கள் வீட்டு சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு குறிப்புகளில் இன்றைக்கி என்னென்னா, ஆம்லெட் செய்யும்போது நம்ம வெங்காயத்தை அப்படியே போட்டு நல்லா அடித்து ஊற்றுவோம். அது மாதிரி இல்லாமல் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வாட்டி எடுத்து, கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வாட்டி எடுத்து அப்படியே அந்த ஆம்லெட்டில் முட்டையில் ஊற்றி அடித்து ஊற்றும்போது அதனுடைய சுவையும் ருசியும் நல்லா இருக்கும். வாசனையும் வராமல் இருக்கும். முட்டையோடைய வாசம் வெளியே வராமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுவிதமான ஒரு டிஃபன் மாதிரியும் இருக்கும். தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணும்போது நல்லா சூப்பரான ஒரு ஆம்லெட் நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.